நீங்க கண்டெய்னே பண்ண முடியாது. ஆடிவாசல்ல இருந்து துள்ளி குதிச்ச காளை மாரி ம். போட்டு பிரி பிரி பிரின்னு ஸ்கொயர் லெக்ல போட்டு அடி அடின்னு அடிப்பான். எஸ்ஐ-20லயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதிக சிக்ஸர்ஸ் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் 180ல வச்சிருக்காங்க. அதோட சொன்ன இன்னொரு ஸ்டாட் ஒண்ணு பார்த்தேன். 2024க்கு அப்புறம் நடந்த T20ஸ்ல அதிக சிக்ஸ் அடிச்சது வந்து அபிஷேக் சர்மா. அந்த லைன் அப்ல 3 டெவால் லூயிஸ், 4த் வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். ஸோ ம். அவர் வந்து ஒரு மாரி ஏமாத்திட்டாரு. சைலன்ட் கில்லர் மாரி. இல்லடா அவர் ஒரு மாரி சைலன்ட் கில்லர் மாரி. டெஃபினட்டா. அவரு யாருமே அவர பத்தி தெரியல. அவரோட பொட்டன்ஷியல் தெரியல. தெரியல. கூட இப்போ ரூதர்ஃபோர்ட் கூட ரொமாரியோ ஷெப்பர்டும் இந்த மாதிரி ஒரு ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்காருன்னா, தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். நிச்சயமா. அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியே வேற லெவல் போயிடும் வெஸ்ட் இண்டீஸ். ஆனா இதே ரூதர்ஃபோர்ட் கூட நம்பர் 8 பேட்ஸ்மேன், நம்பர் 9 பேட்ஸ்மேன் எல்லாம் வந்துட்டாரு 17th ஓவர்ல அப்படின்னா, அங்க ரூதர்ஃபோர்ட் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. சோ he is great, but his team needs to bat around him and support him, especially towards the end ன்னு தோணுது. வெறும் சிக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ்ல டீல் பண்ண போய் வேர் யூ கேன் மேக் இட் லைக் 40-50 overs, 40-50 runs in last 3 overs, you will end up making 20 runs. அந்த 30 runs ஷார்ட் ஆகும். இதே பினிஷர் கூட டெய்லோட இல்லாம டெவால் பிரேவிஸ் மாதிரி உங்களை மாதிரியே ஃபுல் இன்னிங்ஸ் ஆடிட்டு வர ஒரு செட் பேட்ஸ்மேனோட பினிஷ் பண்ண சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா யூ கேன் ஸ்கேல் இட் அப். நல்ல ஒரு 40-50 ரன்னுக்கு. ரூதர்ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு பிளேயர் தோணுது. கூட ஒரு கம்பெனி கண்டிப்பா வேணும். சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போவாரான்னு தெரியல. கூட இப்போ ரூதர்ஃபோர்ட் கூட ரொமாரியோ ஷெப்பர்டும் இந்த மாதிரி ஒரு ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்காருன்னா, தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். நிச்சயமா. அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு.